பூர்ணி இந்த இந்த சீசன்ல டாஸ்க்ல நடக்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து டாஸ்க்ல இருக்கிறதுல எதுவும் கேட்க மாட்டோம். அந்த மாரி இப்ப என் டாஸ்க்ல என்ன நடந்தது அன்னைக்கு அந்த பார்வதி கண்ல அடிபட்டது கூட, அந்த இவுங்க இது பண்ணதான் கேட்டாங்களே தவிர, அந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அது அப்பயே கூட சொன்னாரு. டாஸ்க்ல நடக்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா இத கேட்டுருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி. அது வந்து அவரு நான் ஜோக்கா தான் போட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, அது இட்ஸ் நாட் கரெக்ட் ஒன்னுன்னு தான் நானும் நெனைக்கிறேன். நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாரி ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு மியூட் போயிடுறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவ அந்த சுவிஷா வந்து இது அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா இல்லையா, இந்த கமருதீன் பார்வதி வந்து என்ன நீ எங்கேருந்து வந்திருக்கன்னு தெரியும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கா. அந்த கம்ப்ளைண்ட்மே கொண்டு வரல பிபி. எல்லாருமே கொண்டு வந்தாரு. மெயினா பார்த்து இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கொண்டு வரலையா என்னன்னு தெரியல எனக்கு. சாரி கொண்டு வந்தாங்க. அந்த 9 கேஸ்ல அதுவும் ஒரு கேஸ். ஆனா இவங்க யாரும் அதை வந்து ஓட் போட்டு எடுக்கல. கம்பைன்ட் பண்ணிட்டாங்க அப்படியே. சரி, நான் கேட்ட கொஸ்டினுக்கு யாராவது சொல்லுங்க. விக்ரம்க்கு அரோராவோடது சொல்லுங்களேன். அதான் நான் சொன்னேனே ஹேமா. எனக்கும் நீங்க நினைக்கிறது தான் கரெக்ட்னு தோணுது. விக்ரம் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அரோரா நோ கேம். இல்ல ரொம்ப செட்டிலா கொண்டு போற மாதிரி தெரியலையா டீம். அவரை பத்தி சரி பாசிட்டிவ் ஐ மீன் எந்த ரோஸ்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது அவரை பத்தி. அவர் பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சாமிங்க அப்படியே ஒரு குட்டி குழந்தை மாதிரி எப்படியே இருந்துட்டு போறான். ஐ மீன் அந்த மாதிரி கேரக்டர்ல சொல்ல வரேன் நான். அது மாதிரியே தடவி கொடுத்து கொண்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் உருவாகுது எனக்கு. ஆரோரா வந்துட்டு இவங்க பார்வதின்ற ஒரு கேரக்டரை எதிர்க்கிறதுனால அவங்கள பூம் செய்யப்படுதே தவிர, சரி ஓகே அது வந்துட்டு நம்ம அப்படி பார்த்தா கூட அரோராவுக்கு என்ன கேம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னா அரோராவிட்ட கேமே கிடையாதே. அப்படித்தான் நான் யோசிக்க வரேன். நீங்க பார்வதியை எதிர்த்தா மட்டும் கேம் பிளே கிடையாது. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அண்ட் சோஷியல் மீடியால இருக்க அவர்ஷன்ல உங்க உங்க பக்கம் திரும்பும். பட் அரோரான் என்ன கேம் வச்சிருக்காங்க? யாராவது நான் பார்க்கலையா? இல்ல எனக்கு தெரியலையா? தயவு செஞ்சு அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல ஹேமா, அது வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது அரோரா கேமை பொறுத்தளவுக்கு அவங்க நல்லா பாயிண்ட் பேசுறாங்க. இந்த திவ்யாவுக்கு ஏதாவது ஒன்னா போய் நிக்கிறாங்க. ஆனால் சில கேம்ன்றா இதை எப்படி இதுல ஏன்னா இதுல கேம்னே ஒண்ணும் இல்லை. இப்ப இது டாஸ்க் நடந்துச்சு, கோர்ட் டாஸ்க். அதுல ரெண்டு வாட்டி அவங்க இதா இருந்திருக்காங்க, ஏதாவது வக்கீலா இருந்திருக்காங்க, அப்ப ஒரு வாட்டி ஜட்ஜா இருந்திருக்காங்க. நம்ம அந்த மாதிரி தான் இதை கேமை பார்க்கணும். ஏன்னா மத்தவங்க எதுவுமே பண்ணாததுக்கு அரோரா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அங்க பாயிண்ட் பேசுற அளவுக்கோ இல்ல அவர் பேர்னா ஹேமந்தா, இவர் தலைய அமித்தை தட்டி கேட்கறதா இருக்கட்டும், கமருதீனை பத்தி சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ஐயா இது ஹேமந்த கொண்டு வந்தீங்க வெளுத்து விட்டுருவேன். ஹேமந்தா ஐயா இல்லையா ஐயா இல்லையா, அது அவர் அமித்த சொல்றேன், தலையை சொல்றேன். அவரை இந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், அதாவது அவர் செய்யற தப்ப. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த மாதிரி அமித் போய் தனியா அங்க பெட்ரூம்ல அவரை பேசுனது அங்க தடுக்கலன்னா, அங்க ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சாண்ட்ராவுமே சொல்றாங்க, இந்த மாதிரி போடி வாடின்லாம் சொல்றது தப்பு, அவர் கமருதீன் இல்லாதப்ப சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி சாரு வியானாவை மகான் சொல்லுவார்ல, மகான் சொல்றாரு அமித். அவங்க அந்த மகளுக்கு ஏதாவது ஒன்னா நீங்க வந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லை, அவர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் எனக்கு பாக்குறாருன்னு தோணுது. ஏன்னா இவர் அமித் சொல்றாரு, வந்ததுல இருந்து எனக்கு பிடிக்காத ஒரே ஆளு இவங்க தான், திவ்யா தான். வந்த புதுசுல எனக்கு பிடிக்காத ஒரே ஆளு திவ்யா தான். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குது. முதல் எனக்கு பிடிக்காது, இப்ப எனக்கு பிடிக்குது அப்படின்றப்ப அவருக்குமே அவங்க பேர்ல ஒரு கன்சர்ன்லாம் இருக்கு. அதுக்காண்டி எல்லாத்தையுமே ஒரு இது தலையாருன்ட்டு எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி இது பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. அது அவங்க 2 பேர்த்த ரொம்ப பண்றாப்புல இருந்துச்சு. ஏன்னா அவங்க மைக்கு இது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே அவங்களதான் பண்ணணும்னு இது பண்றாங்க. இவர் போய் இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா அதான் இந்த இது அமித்தை ரொம்ப இது பண்ணதுதான் கொஞ்சம் இது. மற்றபடி விக்ரம் அவர் வேற எதுவும் தப்பும் பண்ணல. அவரை ரோஸ்ட் பண்ற அளவுக்கோ இல்ல வேற எதுவும் அவர் நடந்துக்கல. ஏன்னா அவர் எல்லாமே சாதகமா பிக் பாஸுக்கு சாதகமாவே பேசுறாப்புலதான் இருக்கு. அவரும் சரி, பிக் பாஸ் நீங்க மதிக்கல, பிக் பாஸ் பிக் பாஸ் அப்பா மாதிரி குரு மாதிரி அவரு சொன்னா வேற பேச்சே இல்ல சார். அது ஒரு மூஞ்ச வச்சுட்டு சொல்லிடுறாருல. பூர்ணி ஃபர்ஸ்ட், அடுத்து குமார். இல்ல இது என்ன சொல்ல வந்து அவன் அரோரா பத்தி கேட்டிருந்தீங்களே, அரோரா விக்ரம் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு போறாரு. சீரியஸான விஷயத்த கூட காமெடியா முடிச்சு வச்சிடுறாரு. அதுக்காக அது வந்து யார் கண்ணுக்குமே தப்பா தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு வந்து அவர் வந்து தெளிவாயிட்டாரு, யார்கிட்ட எப்படி பேசினா நம்ம வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ கூட சொன்னார் இல்லையா பிபி8,
பிக் பாஸ்ட வந்து இந்த அப்பான்னு கதையில வந்து போயிட்டாரு. நான் வந்து சொல்றேன். ஐ மீன் அதுக்கு பேரு இப்போ நம்ம வீட்ல வந்து ஒரு தப்பு பண்ணும்போது வந்து அம்மா, அப்பா முன்னாடி நடிப்போம் இல்லையா? ஐயோ! நம்மள திட்டிருவாங்க. இல்ல அவங்க முன்னாடி நடிச்சோம்னா இதுக்கு சாக்லேட் வாங்கி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க குழந்தைங்கலாம். அந்த மாரி வந்து இவர் வந்து இப்போதைக்கு நல்ல பேர் வாங்கணும். பிபி சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த டீச்சர்ட்ட குழந்தைங்க, அம்மா அப்பாட்ட குழந்தைங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி தெளிவா யோசிச்சு விக்ரம் வந்து பிளான் பண்ணி தான் பண்றாரு. அரோரா கதை என்னன்னா, அந்த பொண்ணு வர்றா, இருக்கா. அவளுக்கு வந்து ஜாலியா இருக்கணும். அவளோட கேரக்டர் எனக்கு புரிஞ்ச வரைக்குமே, எல்லாமே ஜாலியா இருக்கணும். எதுவுமே சீரியஸா எடுத்துக்கக்கூடாது. நல்லா ஏதோ ஜாலியா கொண்டு போய்க்கிட்டு இருக்கா. அப்பப்போ பாயிண்ட் பேசுறா, சண்டை போடுறா. ஆனா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. அப்படி கொஞ்சம் கண்டுக்கிட்டு கேம் ஆடுற பொண்ணா இருந்தா, இவன் கமருதீன் வந்து ஒரு வார்த்தை விட்டா பாத்தீங்களா? இன்னர் விஷயத்துல. அந்த விஷயத்துலலாம் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயி பெரிய கன்டென்ட்டே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கேமா கூட கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அது பேசிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட அ கேட்கவே இல்ல. ஏன் இப்படி சொன்ன? இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணேன்னு கேட்கவே இல்ல. திருப்பி நார்மலா உள்ள போய் சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு அதுக்கு இருக்கு. தான் ரீசன் இவருக்கு வந்து சொல்லிட்டான்ல பூர்ணி. என்ன என்ன ரீசன்? அவன் வந்து இந்த லவ் பண்ணலன்னா ஆசிட் ஊத்துவாங்கல்ல, அந்த மாரி டைப்பான பையன். அதனால அவன பகச்சுக்காம, நான் பகச்சுக்கிட்டேன்னா, அவன் என்னோட சேலரிலேருந்து என்ன பத்தி டீட்டெயில்ஸ்லாம் அவன் வந்து சண்டையில சொல்லுவான். அதுக்கு பதிலா நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் பக்கத்திலேயே வச்சுட்டு, வெளியில போனதுக்கப்புறம் நான் அவன திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா, இந்த பேசுறது இல்ல கூட இந்த 2 வாரமா தானே பேசுறா. பிசிபி அதுக்கு முன்னாடி பேசவே இல்லையே! பிசிபி எனக்கு ஒரே ஒரு அட்ரஸ் பண்ணுங்க. இத ஒரு பையன் ஒரு பொண்ண பார்த்து சொல்லியிருந்தா, இது வந்துட்டு ஓகேயா? ஆ? எக்ஸாக்ட்லி ஹேமா. ஆசிட் இததான் நான் நேத்தியும் சொன்னேன். இல்ல இத ஆசிட் கேட்க அடிக்கிறவேன்னு வேணாமான்னு. சொல்றதெல்லாம் என்ன வார்த்தை இந்த அரோரா? இந்த சோசியல் மீடியால இந்த வீடியோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகல. நல்லா நோட் பண்ணீங்களா? ஆமா. அதுக்கு வேற நெறைய பேரு வந்து அவ வந்து ஆசிட்ங்கிற வார்த்தை சொல்லல. ஆனா அவங்க பீப் போட்டாங்கன்னு சில பேரு. அது நேத்து ஒரு பெரிய ஆர்குமென்ட்டா போச்சு ஹேமா. ஆ நெறைய லேடீஸ் வந்து சொன்னாங்க. அது நீங்க சொல்லனாலும் நாங்க சொல்றோம். ஒரு பையன அப்படி பிராண்ட் பண்றதும் தப்புன்னு சொல்லிட்டு நேத்து நான் ரொம்ப ஆர்குமென்ட் போச்சு சில ஸ்பேஸ்ல. இது வந்துட்டு எஃப்ஜே மேல இருக்க இதனால தான் இத வந்து பெரிய விஷயமா ஆக்கலன்ற மாரி எனக்கு தோணுது. ஆனா, அரோரா பேசுனது ரொம்ப தப்பு. ஒரு பையனையும் எப்படி வந்து பிராண்ட் பண்ணி விடுவ? ஒரு கேம் ஷோல நீயும் பாசிட்டிவ் பண்ணியிருக்க, நெகட்டிவ் பண்ணியிருக்க. அவனும் உன் கூட சண்டை போட்டுருக்கான். எவ்வளவோ ஆர்கியூமென்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் எந்த பெண்கள்கிட்ட அந்த மாரி பிஹேவ் பண்றான்னு பார்க்கும்போது வந்துட்டு, எல்லார்கிட்டயும் அவன் இப்படி பண்றதில்ல. அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே நம்ம யாருமே இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல வைக்க முடியலங்க. இவங்க கேம் பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு அந்த வீட்டுக்குள்ள வெளிய வந்துட்டா டோட்டலி மாறிரும். அந்த வீடு, அந்த பெயிண்டிங், அந்த லைட்டிங் அவங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, அவ இந்த 2 வாரமா பேசுறா. இல்லன்னு சொல்லல. பாயிண்ட்டா பேசுறா. ஆனா, அவ்ளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 8 வீக்ஸா வாயே தொறக்கலையே! எத்தன வாட்டி விஜேஸ் எழுப்பி, "என்னம்மா ஏசி நல்லா இருக்கா? பொங்கல் சாப்பிட்டியா?" அப்படி கேட்டு எவ்ளோ மொக்க குடுத்துருக்காரு. திடீர்னு நீ ஆமா. வந்து லாஸ்ட்ல துஷார் கிட்ட வந்து இருக்கும்போதெல்லாம். இல்ல துஷார் போனதுக்கு அப்புறம் கூட இருந்தது ஹேமா. ஆ அதுக்கப்புறம் ஓகே. தான் பேச ஆரம்பிச்சா. அதுக்கு அடுத்து கூட கேட்டாரு. "நீ இருக்கியாம்மா? எங்கம்மா இருக்க?" அப்படிலாம் கேட்டாரு அவரு. அ அதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ்ட்ட போய் அழுதுட்டு வந்தா. அதுக்கப்புறத்துல இருந்து தான் பேச ஆரம்பிச்சா. பட் ஓகே. எனி டைம் கேம் கேன் கம். யார் வேணா எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் யாஹ் ஷி பிளேஸ் அன் பார்வதி ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறான்னா, இவ வேற விதமா ஒரு டர்ட்டி கேம் விளையாடுற மாரி தான் நான் பார்க்குறேன். யாஹ்! சொல்லுங்க சுப்பு. ஓகே. இல்ல இல்ல குமார் எனக்கு வந்து குமார் குமார். அ சு ஓ சாரி. குமார். குமார் அடுத்து இல்ல இல்ல இது விக்ரம் அரோரா பத்தி தான் நான் பேசிக்கிட்டு ஆமா, இருக்கீங்க. ஆமா, ஆமா. அதை நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கவனிச்சிருக்கேன். நான் கூட விக்ரம் இதுக்கு வந்து கொஞ்சம் இடையில வந்து இந்த பார்வதியை மார்க் பண்ணும்போது ஆஹ் அதனால பார்வதி அம்மா அடிச்சா நம்மளுக்கு சில பேருக்கு பிடிக்கும்ல, அதுல நானும் ஒருத்தன். அதுல வந்து விக்ரம நான் நம்பிட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த அவன் சொல்றதுல ஒரு மிகப்பெரிய உருட்டு என்ன தெரியுமா? நம்மலாம் ஒரு உயிரை கொடுக்க சொன்னா கொடுத்துருவோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுறான். ஏண்டா உயிரை கொடுக்க சொன்னா கொடுத்துருவியாடா? யார்டா நீ? அதாவது நான் சபரியை கூட ஒரு விதத்துல நான் விட்டுருவேன். அந்த ஒரு மாதிரி உண்மையில சபரி நல்ல மனுஷே, அது அவங்க க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா விக்ரம் பண்றதெல்லாம் இருக்கு தெரியுமா? அநியாயத்தின் உச்சம். தா- இப்ப நான் சொல்றேங்க, அவன் இன்ன வரைக்கும் அவன் தான் தான் வின்னர் நினைச்சிட்டு இருக்கான். அவன் மட்டும் வின்னர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெக்ஸ் ஆயிடுவான். கண்டிப்பா வெக்ஸ் ஆயிடுவான். ஏய்,
வினோத்தா, ஏய் பார்வதியா, பாரு நீ என்னோட வின்னரா, எனக்கு மேலையா நீ. அவன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல அவரு காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிபிக்கு, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எதுவுமே இது இது வின்னருக்கான குவாலிட்டியே கிடையாது. ஏத்தமும் இல்லாம இறக்கமும் இல்லாம, அதாவது அவனோட கேமை வச்சே ஏத்தமும் இல்லாம இறக்கமும் இல்லாம போனா கரெக்ட். சேனல் சப்போர்ட்டு, அவங்க இண்டமல் சயின்ஸ் சப்போர்ட்டோட அப்படியே நரேட்டிவ் சப்போர்ட், நரேட்டிவ் இப்படியே கொண்டு போங்க. அதாவது நேத்து அமித்துக்கு கேப்டன்சிக்கு கேட்டாங்களே, விக்ரம் இதெல்லாம் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கெல்லாம் அந்த இது பார்வை மார்க் பண்ணதுக்கெல்லாம் அப்படியே இந்த அப்படியே சொல்லிட்டு போயிடுறது. நேத்து இந்த அரோரா இதுக்கு வந்து இந்த கம்ருதீன் வந்து அரோராவை பத்தி சொன்னதுக்கு 10/11 நீங்க அரோராவை சொல்றீங்க, திவ்யா சொல்றீங்க, அரோராவை சொல்றீங்கன்ட்டு 2வது அரோராவை சேர்த்துட்டு அப்படியே அந்த அரோரா தான் நான் தான் பேசிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணார்ல, அந்த இது மாதிரி தான் சொல்றேன். இன்னொன்னு அரோரா ஆமா, உண்மையில எனக்கு அரோரா அந்த இது அவங்க ஜென்சி அந்த இதுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஆனா அவங்க கேமு உண்மையிலே துஷார் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப டேர்ட்டியா இருந்தது. அந்த ஒரு வாட்டி லைவ்ல எல்லாம் வந்திருக்கும், இந்த துஷார் இந்த பாத்ரூம் ஏரியா கிட்ட இருந்து துஷாரை வந்து கூப்பிடுவாங்க, வா என் கிட்ட உட்காரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு எனக்கு அந்த பையன் பயந்து ஒரு கட்டத்துல பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். அது பிளாட் பண்ற மாதிரி தானே இருக்கும் கொஞ்சம். நீ வந்து உட்காரு என்கிட்ட பேசு அப்படி இப்படிலாம். இப்பமும் துஷார் மேல வந்து அது என்ன ஃபீலிங்கு என்னன்னு தெரியல. இந்த அம்மா எதுக்கு சொல்லுது துஷாரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இவங்க மட்டும் அடுத்தவங்க ஃபீலிங்ல விளையாடலாமா? துஷார் ஃபேன் ஓட்டு அது போடுவாங்க. இல்ல, அது ரொம்ப சில இதெல்லாம் பேசுறது எப்படி இருக்கும்னா, அந்த ஜென்சி கிட்டலாம் வந்து வயசுக்கு மீறி மெச்சூர் ஆகி பேசுறேன்னு ஒரு பேச்சு பேசுவாங்க தெரியுமா. அவங்க பேசுற முக்காவாசி இது வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கான்வர்சேஷனை நேச்சுரலா இருக்காது, அன்நேச்சுரலா இருக்கும். அந்த கமருதீன் கிட்ட பேசுறதுலாம் எக்ஸாசரேட் பண்ணி ஏதோ இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இதாகி, டேய் கம்மு நான் பேச வேண்டாம்தான்டா சொன்னேன், நீனா வந்து பேசுறடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்குன்னு நான் கமருதீனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. அரோரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி அந்த கான்வர்சேஷனை வளர்க்கணும்னு சொல்லி கடைசியில பார்த்தா பாரு சொன்னதுதான் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ட்ரையாங்கிளை வச்சுதான் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நெய் அது மேட்ருக்கு அவங்ககிட்ட அவ்வளோ பிடிச்சது வந்து ஏத்தி விட்டுட்டு அதையும் நேத்தி சொல்றா, நெய் மேட்ருக்கு அவன் அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஓகே. இல்ல இவங்களும் அப்படிதானே ஆப்பர்ச்சுனிஸ்டா இருக்காங்க. நீ நான் சொல்ல மாட்டேன், நீ என் ஃப்ரெண்டா இருக்க சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு ஆப்போசிட்டா வந்தா நான் சொல்லிடுவேன் மத்தவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி தெளிவா பேசுறாங்க, தெளிவா பேசுறாங்க. இது அவங்க கேமா இருக்குமோன்ட்டு எனக்கு யோசிக்க தோணுது. ஓகே, தேங்க்யூ குமார். சுப்பு பேசுங்க, அடுத்து வெண்பா பேசட்டும். ஓகே, அரோராவுடைய கேம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஸ், ஃபர்ஸ்ட் 3-4 வீக்ஸ் வந்து ஷீ ட்ரைட் சம்திங், பட் தட் டிடன்ட் ஒர்க். ஓகேங்களா, துஷார் கூட போனது. இன்னொன்று, துஷார் போனதுக்கு அப்புறமாவும் அவங்க பேசுகிறாங்கங்கிறது வந்து ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா நோ, துஷாருக்கே அங்கே ஓட்டு இல்லை, 3rd வீக்கோ 4th வீக்கோ போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமாவும் பேசுகிறாங்கன்னா ஆப்வியஸாக அங்கே வந்து ஓட்டுக்காக அவங்க பேசலை, ஃபார் சம் ரீசன் ஷீ இஸ் டாக்கிங். அதுக்கப்புறமா வந்து அரோராவுடைய ஸ்கேல் வந்து எங்கே இதாச்சுன்னா, எக்ஸாக்ட்லி லைக் எவ்ரி ஒன் செட், பிளேயிங் கேம் எகெயின்ஸ்ட் பாரு. அவங்களும் வந்து பாரு கிட்ட மட்டும்தான் கேம் ஆடுறாங்க. இன்னொன்று, கேம் இன் த சென்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒன்றும் பெருசாக நம்ம இது கிரியேட் பண்ணணும், இந்த ஒரு ஃபைட் இது பண்ணணும், இல்லை இது பண்ணணுங்கிற மாதிரி பண்ணலை. அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் டாஸ்க்குங்கிறது ஒன்றும் பெருசாக வந்து எக்ஸிபிட் ஆகலை. பார்த்த வரைக்கும் எல்லாமே என்ன, இந்த ராஜா ராணி டாஸ்க்கு, இந்த நெக்லஸ் டாஸ்க்கு, இந்த மாதிரி தான் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா, இவங்க வந்து ரியலாக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலூன் டாஸ்க் மாத்திரம் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கங்கிறது இனிமேல் She வர. told she won't play, Subbu. ஆமாம், தட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலி. வரலனா அப்பனா தென் இன் தட் கேஸ் ஹார்ட்லி ஷீ இஸ் நாட் எய்மிங் ஃபார் டாப் 5 ஆல்சோ. ஆல் ஷீ ஓப்பனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி காசுக்கு தான் இருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்த வரைக்கும் நல்ல காசு வந்துருச்சு. 70 டேஸ் கிராஸ் பண்ணிடுவாங்க. எனி டைம் அவங்க எக்ஸிட் ஆகிறப்ப ஷி டசன்ட் ஃபீல் பேட். ஓகே, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு 30 டேஸ் 40 டேஸ்னு வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டை கம்பேர் பண்ணுறதை விட நிறைய நாள் இருந்துட்டேங்கிறதும் வந்து ஒரு பாயிண்டாக இருக்கும் மேபி. அப்படிதான் நான் வந்து அரோராவுடைய கேம் பார்க்குறேன். ஷீ டசன்ட் ஹேவ் ஷீ இஸ் நாட் அ பிக் பாஸ் கேம் பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ சுப்பு. வெண்பா பாலா. இல்ல. நான் ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னா, யாரோ சொன்னாங்கல்ல, துஷாரோட ஓட்டு வரும்னு சொன்னாங்கல்ல. அதுதான் அடியே நான் சொல்ல வந்தேன். அது வந்து சுப்பு அவரும் சொல்ட்டாரு. துஷாருக்கே ஓட்டு இல்லாம தாங்க வெளிய போனான். இருந்திருந்தா அவங்க ஏன் அவன் அவ்ளோ ஏர்லியா வெளில போயிருக்க சான்ஸ் இல்ல துஷாரு. அதுதான் நானும் நெனச்சேன். அண்ட் இவங்க சொல்றாங்க இல்லையா, லைக் பார்வதி ரொம்ப பிரில்லியன்ட்டா கேம் ப்ளே பண்றாங்க. அது இதெல்லாம். ஆ ஆனா அரோராவுமே கேம் ஆடுறாங்க தான். அவங்க வந்து ஒரு 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 ஓவர் த நைட் அப்படியே சைலன்ட்டா இருந்தவங்க, அந்த வீட்ல தெரியாம இருந்தவங்க அப்படியே மாறுனாங்க. எஸ், அவங்க டெஃபினட்டா கேம் ப்ளே பண்றாங்க. ம் நான் என்ன ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, கண்டிப்பா அவங்க அந்த டாப் 6, 7ல கண்டிப்பா அரோரா இருப்பாங்க. அப்படின்றது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஐ திங்க் அவங்க ஷி இஸ் இன்டூ த கேம். அவங்க இதுக்கப்புறம் அவங்க பேக் அடிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த கேம்க்குள்ள ஃபுல்லா போயிட்டாங்க. ஏன்னா எங்க வாய்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணும், எங்க பேசணும், எந்த இடத்துல அமைதியா போணும் அப்படி சொல்றது. அண்ட் கீப் யுவர் எனிமீஸ் க்ளோசர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க கரெக்ட்டா பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் கமருதீன் கிட்ட ரொம்ப பெருசா எதிர்த்துக்கிறது இல்ல. அது ஆக்சுவலி ஒரு அம் நல்ல இதுதான். ஏன்னா கொஞ்சம் பிரில்லியன்ட்டா இருக்கவங்கலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பிடிக்கலன்னா போய் மூஞ்சிக்கு நேரா "நீ பண்றது எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிடுவாங்க. என்னதான் பரவாயில்லையே நம்ம பண்றத நம்ம பின்னால பேசாம மூஞ்சிக்கு நேரா பேசுனாங்கன்னு ஒரு சிலர் நெனச்சாலும், அது மனசுக்குள்ள இருக்கும். ஆனா, இத அவங்க பண்ணாம கீப்பிங் யுவர் எனிமீஸ் க்ளோஸர்ங்கிறது வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் தான். அது நான் அந்த மாரி கண்ட்ரோல் இல்லாம பண்றது பார்த்தா எஃப்ஜே. அது எஃப்ஜேக்கு வந்து அது அவருக்கு அந்த மேபி அந்த ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அதுக்கான அந்த நாவடக்கமோ, அ இதுவோ எதுவுமே இல்ல அவருக்கு. ரொம்ப லைக் அப்படியே அ ரொம் என எ அந்த அது வார்த்தை இங்க சொல்லக்கூடாது. அதனால இருக்கேன். ரொம்ப அப்படி ஃப்ரீயா இருக்காரு. ரொம்ப மைண்ட்ல தோன்றது எல்லாம் ஃபில்டர்ன்னு ஒண்ணு போடாம, என்ன தோணுதோ தன்னை ஹீரோவா நெனச்சு அப்படி ஹீரோவா எப்பவுமே நெனச்சுட்டு இருக்கிறது ஒரு இதுவா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி இருக்கிறது வந்து தட் இஸ் நாட் அ ஹீரோயிசம். நான் அது ஹீரோயிசம் கிடையாதுல்ல. இதுதான் வந்து ஒரு கிளவரான அ கேம் பிளே. பட் அதாவது அக்லியா இருக்கிறது. இந்த கேம் பிளே ரொம்ப அக்லியா இருக்கு. இது வந்து இது இல்ல. அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாரல்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் அப் டூ அஸ். அது ஒரு ஒரு பெர்சனுக்கும் அது டிஃபர் ஆகும். அதனால நம்ம வந்து அது வந்து இது கரெக்ட் தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது அவ்வளோதான். அது ஃபுல்லா 100 டேஸ் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு அப்புறம் தான் அது அவங்க தான் அவங்களுக்கு தான் அவங்க டிசைட் பண்ணுவோம்னு நெனைப்பேன். ஓகே, பாலா, பிசிபி பேசுங்க. ஓகே. ஆக்சுவலி எஃப்ஜே வியானா வந்து இன்னைக்கு ஹாட் சீட்ல தூக்கி உட்கார வைக்கும்போது எஃப்ஜேக்கு ஒரு இன்ட்டு குடுத்தா நான் நினைக்கிறேன். இனி வந்து நீ வந்து இந்த லவ் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகாத அப்படின்ற விஷயத்த வந்து ஹிண்ட் கொடுத்தா மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பயங்கரமான ஹிண்ட்டு. ஆக்சுவலா அந்த அவர் வந்து புரிஞ்சு கேம் பிளே விளையாடினாரு அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல் இருக்கும். உண்மையிலேயே இவர் ஆக்சுவலா வந்து பார்வதியை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் யாருன்னா எஃப்ஜே ஒரு ஆள் மட்டும்தான். வேற யாராலையுமே அடிக்க முடியாது. அது உள்ள இருக்கிறவங்க. பார்வதி அளவது ஒரே ஒரு பர்சன் டீமுக்குள்ள அந்த இதுல செட்டுக்குள்ள இருக்கிறது எஃப்ஜே ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அலறிட்டு ஓடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை தூக்கி தூக்கி அடிச்சு ஒரு கேம் ஆடினாலே இவரும் வந்து மேல வரலாம். என்ன பண்ணுவாருன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். தேங்க்யூ. எனக்கு வந்து எஃப்ஜே போன வாரமுமே ஹாட் சீட் தாங்க. போன வாரமே ஹாட் சீட் தான் அவரு. வியன்னாவும் இந்த வாட்டி வெளில போயிட்டா. ஆனா ஒரு பார்வதிய அடிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து ஃபியூ வீக்ஸ் போன வாரத்துக்கு முன்ன வாரம்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து அது வந்து புல்லிங், மார்க்கிங் மாரி எப்படி கமருதீன் பண்றாரோ, அதே கமருதீன் சும்மா காமெடியா சொன்னதுக்கே இவ்ளோ எகுறுனாரு விஜேஎஸ். அவன் பண்ணது டெஃபினட்டா மார்க்கிங், புல்லிங். அது கேட்கவே இல்லையே!
அது என்னன்னா பிகாஸ் இட் இஸ் பார்வதியோட தப்பு அங்க நிறைய இருந்ததுனால கேட்கல. அப்படி கிடையாது. அதையுமே கேட்கணும்ல. பார்வதியோட தப்பு நிறையவே இருக்கட்டும். அவர் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணது இதெல்லாம் அவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருந்ததுங்க. ஐ டோன்ட் நோ. என் முன்னாடிலாம் யாராவது பண்ணாங்கன்னா, நான் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருப்பேனான்னு தெரியாது. கமருதீன் சும்மா அப்படி சொல்லி சிரிச்சதுக்கு அப்படி வச்சு செஞ்சாரு. அது கூட கானா வினோத் சிரிச்சதுக்கு. அப்ப இதுக்கு ஏன் பேசல? அதுதான் எனக்கு வந்து இது விக்கல்ஸ்க்கு அடுத்து எஃப்ஜேயும் எதுவுமே கேட்கறதில்ல. கேட்டாலும் அவன் அவ்ளோ சர்க்காஸ்டிக்கா ஒரு பதில் சொல்றான். அந்த ரெஸ்பெக்ட்டே இல்லாம. அதுக்கு 2, 3 வாட்டி கடிச்சு விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பெருசா எஃப்ஜே எதுவுமே சொல்லவே இல்ல. விக்கல்ஸ்ல நான் ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டேன். இந்த டார்க் ஹியூமர்ன்னு சொல்லி ஒரு டார்க் காமெடின்னு ஒண்ணு செய்றாருல, அது ஐ ஹேட் டு த கோர். BB8 அடுத்து சுப்பு. அதான் இந்த இப்ப இவரு பாலா சொன்ன மாதிரிக்க அவர் பேர் என்ன எஃப்ஜேக்கு ஒரு ஹிண்ட்னு சொல்றாருல, இந்த மாதிரி நீ எந்த பிள்ளைய கூட இது பண்ணக்கூடாதுன்னு. இனி எந்த பிள்ளை இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா போயிட்டாங்க. இனி அவர் எந்த பிள்ளைகளோட இருப்பாரு அப்படின்லாம் எனக்கு தெரியல. அது ஆதிரை? ஹிண்டா ஆதிரி ஆதிரி நீ எப்படி போவாங்க அவங்க? ஏன்னா இப்ப இது இவங்க கூட சேர்றவங்க பூரா போறாங்கன்னா, இப்ப நேத்து ஏதோ சண்டை போட்டிருக்க மாதிரி சொல்றாங்க. ஏமா போஸ்ட்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஆர்ஆராவும் விஜயவும் சண்டை அப்படின்ற மாதிரி இது அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும். இனி அதான் மிச்ச யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா கனி கூட இருக்கிறதையுமே இவங்க தப்பு தப்பா போட்டு ரொம்ப அது ஒரு 2, 3 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 ஐடி இருக்கு. அது ரொம்ப இதாக தான் பண்றாங்க. இன்னொன்னு விக்கல்ஸ் விக்ரம் சொல்றீங்கல்ல, விக்கல்ஸ் விக்ரம் அவரு அவரு அவர் செய்யறது கரெக்ட் அப்படின்ட்டு அவர் பேசுறது கரெக்ட். அவர் இந்த 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 டாஸ்க்ல வேற அந்த என்னது இந்த கோர்ட் டாஸ்க்ல வேற எஃப்ஜேவை கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி இது பண்ண விட்டார்ல. அப்ப அப்படின்றப்ப இவர் கொஞ்சம் மூளைக்காரர் அப்படின்ட்டு அந்த ஏன்னா எல்லா பேருமே வந்து வந்து வெளியே வெளியே கேஸ் கொடுத்தவங்க பூரா வந்த உடனே எஃப்ஜேவை தான் இவர் விக்ரம தான் தூக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி நீங்க நாளைக்கு வாதாடுங்க. அடிச்சிருக்காராங்க. அதுக்குமே ரோஸ்ட் கொடுத்துருக்காராம். ஓ அப்படியா கில்ட்டிண்டா அது அந்த சொன்னதுக்கா? கில்ட்டி இதுக்கு. ஆமா ஆமா. அப்படி இது ஒரு பிரச்சனை முழுசா பேசணும். இது இப்படி பாதியில இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டியா? அது அந்த கோர்ட் டாஸ்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த வன்மத்தெல்லாம் டிசால்வ் பண்றதுக்கு தானே. அது அது வந்து அவன் ஒரு மாதிரி பண்ணி விட்டான்ல. அதுக்கும் அடிச்சதான் நேத்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சுப்பு. அதான் அது அடிச்சது. அதான் அதைத்தான் சொல்ல வந்தேன். வேற அது பாயிண்ட் நான் சொல்றேன். சுப்பு பேசுறேன். சி எஃப்ஜே வந்து யா ஹி ஹஸ் காட் டேலண்ட். ஓகே, அந்த ரேப் பீட் பாக்ஸ் ஐ அக்செப்ட். ஓகேங்களா. பட் அவருடைய பேசுறது அந்த மாக்கிங் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் கம்ருதீன். ஓகேங்களா. இப்போ கமருதீனுக்கு வந்து ஓகே ஒரு ஆக்டிங் ஸ்கில், ஒரு காமெடி சென்ஸ், ஓகேங்களா, ஒரு கேரக்டர் எடுத்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அது வந்து இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா எஃப்ஜேவும் கமருதீனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஆனால் எஃப்ஜே வந்து எதுக்கு இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணாருன்னு எனக்கும் ஐ மீன் ஈவன் ஐ ஹேட் அ தாட் he should have been லாங் டைம் பேக். ஓகே, இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண வச்சதும் வந்து இதுதான். பட் comparing to FJ and Kamruddin, somewhat I feel that Kamruddin is just few like 1 or 2% more compared to FJ. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்லங்க, கமருதீன் வந்து he doesn't think before talk. அப்படி நான் பார்க்கிறேன். he doesn't think. ஆமாமா, அது அவருக்கு இல்லைங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து தெரியுது. ஓகேங்களா. வீக்கெண்ட் எபிசோட்லயே வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து அடிச்சு சரியா ஆர்டிகுலேட் பண்ண வரல, பேச வரலன்னு சொன்னதுனால அவர் வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடா பேசுறாருன்னு தெரியுது. ஆனா எஃப்ஜே அப்படி கிடையாது. வாட் எவர் he speaks boldly. ஓகேங்களா. அது வந்து அவரு போல்டுன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா வெளியில இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி தெரியுது, இன்க்ளூடிங் த ஹோஸ்ட். ஓகே சூப்பர். வெண்பா பேசுங்க வெண்பா. அடுத்து அப்புறம் குமார் பேசட்டும். இல்ல அவர் குமார் இது வரைக்கும் பேசலன்னா அவர் பேசட்டும். இல்ல அவர் பேசிட்டாரு. ஒரு ரவுண்ட் போயிட்டாரு. விக்ரம் இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ சேவிங் ஆர்டர் காமிச்சாங்கல்ல ப்ரோமோல, அதுல கூட கம்ருதீனா இதுன்னு எல்லாருமே கானா வினோத் உள்ள சொல்றாங்க. ஆனா இல்ல கம்ருதீன் தான் சேவ்ட் அப்படின்னு சொல்றது. இவங்க ஸ்டில் இது வந்து ஓகே கானா வினோத் அவருக்கு ஒரு இது இருக்கு.
அவரோட கேம வந்து மேல கொண்டு வரணும்னு. இப்ப திருப்பியும் இந்த மாரி பண்றது வந்து கமருதீன் அவர் வந்து இன்னும் ஓ! நம்ம மைக்கெல்லாம் கழட்டிலாம் வைக்க சொன்னாங்க. ஆனால் நம்ம சேவ் ஆயிட்டோம். அப்ப நமக்கு அப்படியே தானே இருக்கும்ல. அவருக்கு இது கரெக்ட்டான இது இல்லல்ல. அவருக்கு நல்ல கரெக்ட்டான கைடன்ஸ் இல்லல்ல. என்ன கேட்டா இந்த வாரம் அனுப்பியிருக்கணும் வெண்பா. குமார் பேசுங்க. வெண்பா அதுதான் முடிச்சிட்டீங்களா? குமார். அனுப்பியிருக்கணும். ஆ அதான் இன்ஸ்டெட் இப்போ எஃப்ஜேவ வந்து கடைசி வரைக்கும் ஹாட் சீட்ல உட்கார வச்சு சேவ் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி அவரு மேபி பயப்படுறாரா? இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு நான் எ லைவ் எல்லாம் இப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் லைவ் கொஞ்ச நேரம் பார்க்குறோம். மண்டேலாம் பார்க்கும்போது கூட எங்கேயுமே அவர்கிட்ட அதுக்கான ஒரு இதே இருக்காது. அவரே ஆனா வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்க. இந்த ஒரு இதுக்கு மாத்திரம் நான் இன்டரப்ட் பண்ணிக்கிறேன். சாரி. அவரே இல்ல, வந்து இல்ல பேசுங்க. ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்னுடைய இது அச்சீவ்டு. நான் இவ்வளவு நாள் இருக்கணுங்கிறது அச்சீவ். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் ம். எப்ப நான் போனாலும் போறதுக்கு ரெடி. என் த பேரை கெடுத்துட்டு நான் போக விரும்பல. இந்த அ ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவர் ஹாட் சீட்ல உட்கார்ந்தாலும் இஸ் நாட் கோயிங் டு பாதர். தட்ஸ் வாட். தட்ஸ் வாட் அவங்க சுப்பு. போயிருந்தா இந்த கூட வாட்டி ஒரே ஒரு சாரி செகண்ட். வெண்பா. ம். இந்த வாட்டி எல்லாருமே அத சொல்றாங்க சுப்பு. இவரு சொல்றாரு நான் 60 டே டார்கெட் பண்ணேன். 70 டே வந்துட்டேன். ஐ அம் ஃபைன். அரோரா சொல்றான். ஆதிரே சொல்றாங்க. எல்லாருமே இந்த வேர்ட சொல்றாங்க. அவ்ளோ கானா வினோத் இருக்கு. அப்படி சொல்றது இல்ல. விக்ரம் அவங்கலாம் அப்படி சொல்றது சொல்றது இல்ல. இல்ல. நெறைய பார்வதி அப்படி சொல்றது இந்த இல்ல. மிக்சர் குரூப்ல நெறைய பேர் சொல்றாங்க. மிக்சர் குரூப் தான் அப்படி சொல்றாங்க. இவங்களெல்லாம் எக்ஸாக்ட்லி. ஏன் வச்சுட்டு இருக்காங்க? விளையாடணும்னு நெனைக்கிறவங்களெல்லாம் ஏன் வெளில அனுப்புனாங்கங்கிறது புரியல. இவங்கலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்க. அது வந்து தான் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. கேமுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. ஹேமா ஈவன் அடுத்து டுடே யாரு? ஐ ஃபீல் பேட் ஃபார் பிரவீன் ராஜ் இல்ல, டு இந்த பி வெண்பா தான் ஏதோ சொல்ல வந்தாங்க. சொல்லுங்க வெண்பா. இல்ல எனக்கு அது ஃப்ளோ இதாயிடுச்சு. குமார் பேசட்டும் நான் அதுக்கப்புறம் பேசுறேன். சாரி வெண்பா. இல்ல. இல்ல அந்த இது அரோரா இதுல விக்ரம் இதுல தான் மிஸ் பண்ணிட்டேன். அரோரா இதுல பெரிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. கொஞ்சம் எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிடுறாங்க. அது அவங்க நேச்சுரல்னு தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த கொஞ்சம் வெளியில இருக்கிற டிவி ஷோ இந்த கானுக்குட்டி தினக்குட்டி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க, கம்முக்குட்டி அப்படி இப்படிலாம் சொல்லி அது இது பண்றாங்கல்ல, அது அவங்க நேச்சர் தான். ஆனா அது அது வந்து கார்டு தூக்காம தேவைப்படும் போது கார்டு தூக்கும் போது அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். கண்டிப்பா ஆகும். இது வந்து அவங்க நேச்சுரல்னா அதை அப்படியே கொண்டு போகணும். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கார்டு தூக்குனா கண்டிப்பா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா எனக்கு அரோரா பிடிக்கும். எனக்கு வந்து அரோரா கேரக்டரு, வினோத் கேரக்டரு, கனி கேரக்டரு பிடிக்கும். விக்ரம் கேரக்டர்லாம் பிடிச்சது டோட்டலி இப்போ ஆப்போசிட். விக்ரம்லாம் எப்படின்னா அவரு மற்றவங்களுக்கு நீங்க இப்போ வீக்கெண்ட் நேற்று எபிசோடும் பாருங்க, அடுத்த அந்த கோட் டாஸ்க்லயும் பாருங்க, பிக் பாஸ் அப்ரிசியேஷன் கொடுக்கும் போதும் பாருங்க, விஜேஸ் வீக்கெண்ட்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும் போதும் அவரோட கண்டிப்பா ஒரு ஷாட் வைப்பாங்க. கண்டிப்பா ஒரு வாரத்துல எப்படியும் ஒரு 4-5 ஷாட் கிடைச்சிரும் அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். அதாவது சுபிக்ஷாக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது, வியானாக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது, பார்வதிக்கு மெயினா பார்வதிக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது, வினோத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது, எப்படின்னா அது எப்படின்னா நான் ஒரு யூகத்துலதான் சொல்றேன், இவன் அப்படி என்ன என்னோட பெருசா பண்ணிட்டான் இவனுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டு இது ரொம்ப தப்பான மைண்ட் செட்டு. அது இருக்கவே கூடாது. நான் சொல்றேன்ல, அவரை தவிர்த்து அவர் ரன்னரா வந்தா கூட அவரால் ஏத்துக்கிற மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாரு. கண்டிப்பா வெக்ஸ் ஆவாரு. அந்த டைம் அது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கவே கூடாத ஒரு ஒரு வந்து நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு ஷோவா இருந்தாலுமே அடுத்த இதை வந்து இன்னொன்னு அந்த இது இப்போ அந்த கமருதீன் இதுக்கு வந்து உங்களை பிடிச்சவங்க எத்தனை பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னது. அடுத்த விக்ரம் பார்வதி வந்து நீங்க ஃபைனல்ல பார்க்கணும்னு சொல்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்பவே அநியாயம் மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு. ஏன்னா போன சீசன் தான் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. போன சீசன்ல கூட ஜாக்லைனு முத்து அடுத்தது சௌந்தர்யெல்லாம் பத்தி சொல்லும் போது அங்க கட் பண்ணிடுவாரு. எல்இடி அந்த அந்த ஸ்கிரீனை கட் பண்ணிட்டு ஆடியன்ஸ்ட சொல்லுவாரு, எனக்கு ஜாக்லின் உண்மையிலே எனக்கு பேசுறது பிடிக்கும்,
சௌந்தர்யோட இது பிடிக்கும், முத்துலாம் நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாரு. அது அவங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டுல மிகப்பெரிய பலமே வெளியில உள்ள இன்ஃபர்மேஷன் உள்ள எவ்வளவு கவின் வரும்போது அழகா சொல்லியிருப்பாரு. கானாவனாத் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, எப்படி இருக்கு எங்க சீசன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது தெரியாதுல தானே இருக்கு அது சுவாரஸ்யம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த சீசன்ல நான் எங்கெல்லாம் ஸ்பேஸுக்கு போறோம்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சீசன்ல ஈஸியா இன்ஃபர்மேஷன்லாம் போயிடுச்சு, ஈஸியா போயிட்டு 3 வாட்டி கிட்ட போயிடுச்சு. ஒயில் கார்டு போகும்போது அடுத்தது அந்த மெயினா அந்த பிரியங்கா இதெல்லாம் நான் பிரியங்கா அந்த அந்த கெஸ்ட் போன வாரத்துல எல்லாம் நான் ஃபுல்லாவே பார்த்தேன். பிரியங்கா போட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுவும் எல்லாத்துட்டையும் சொல்லல. சொல்லி அனுப்பியிருப்பாங்க குமார். இல்ல அது மத்த இதுக்கு வந்து மத்த கண்டஸ்டன்ஸுக்கு இப்போ இந்த சுபிக்ஷா மாதிரி அந்த சுபிக்ஷா பொண்ணுக்கு அடுத்து இந்த அரோரா அவங்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் இதான ஒரு அன்எத்திக்கல் தானே. சொன்னா கூட தெரிஞ்சாவது இவங்க பிளே பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. தெரிஞ்சுமே ஒண்ணுமே மாறல. இல்ல விக்ரம் தான் அதுல உஷாரானாரு. நல்லா பாத்தீங்களா? இதுல வந்து இல்ல இது முடிஞ்சு 1 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னுமே பழச பேசுறது தப்பு. வாண்டடா டீம் சொல்ல. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விஷயம் சொல்ல வந்து இவர் ஃபேட்மேன் கூட சொல்லியிருப்பாங்க. நீங்க நெறைய விஷயத்த சொல்றீங்க, அமைதியா இருங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இந்த சீசன் சொல்லலைன்னா, அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்கல, யார் சொல்லியும் கேட்கல. வேற யாராவது சொல்லியாவது கேட்கட்டும். மத்தவங்க கேம் ப்ளே பண்ணட்டும். இந்த சீசன் அப்படித்தான் அவங்களுக்கு ஏத்த மாரி வளச்சுக்குவாங்க. இதுதான் சீசன் ஃபார்மேட்டே அப்படிதான் கொண்டு போறாங்க. எங்களுக்கு வேணும்னு நாங்க சொல்ல வைப்போம். வேணான்னா இது பண்ணுவோம். மைக் இஷ்யூக்கு நெறைய வந்து பிக் பாஸே வந்து பனிஷ்மென்ட் குடுத்துருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் குடுக்கல? அவர் தான் வந்து அவர் பேச்ச கேட்டாலே பயப்படுவாங்க. இல்ல ஹேமா, நான் வந்து அது என்ன சொல்றேன்னா, இப்போ மத்த சீசன் 8 சீசன் நான் வந்து 4வது சீசன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில வந்து சீசன் இப்போ இந்த ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் வருது தெரியுமா? ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ரவுண்டு இந்த 13th வீக்ல எல்லாம் வின்னர் ஓரளவுக்கு டிசைட் ஆயிரும். அந்த லேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வர்றதுல வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால நம்மளுக்கு அது பெருசா தெரியாது. இந்த வாட்டி வந்து சீக்கிரமா வைல்டு கார்டு வரும்போது சரி, ஸ்டார்டிங் இதுல வந்து அந்த 3 வீக் 4 வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்ம கேம் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல எனக்கா தெரிஞ்சு பாருலாம் நல்லா கேட்சப் பண்ணிட்டாங்க. பாரு விக்ரம்லாம் நல்லா கேட்சப் பண்ணிட்டாங்க. மத்த யாருக்குமே போகல. அது வந்து இவங்க எப்படின்னா இது ஸ்கிரிப்ட் மாதிரி தானே. இவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இவங்ககிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்றது அப்படின்னா ஸ்கிரிப்ட் தானே நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்கு. அதான் குமார், நீ சொல்ற மாதிரிதான். இப்ப ஆதிரை வேற போய் சொல்றான். நம்ம காட்டல இருந்தாலும் நிறைய விஷயம் அவங்களுமே போய் சொல்லியிருக்காங்க. அந்த இதுலதான் கொஞ்சம் பேர் இது மாறிடுச்சு. இவங்க பார்வதி இதுவும் சரி, அரோரா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 70% அவங்க அப்படியே மாறிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்னு நீ சொன்னல அரோரா அந்த இது அந்த கார்டு தூக்க கூடாதுன்னு, அது வந்து அவங்க தெரிஞ்சுலாம் அவங்க ஆக்சுவலா எப்படியும் ஃப்ரீயா பழகுற டைப் தான். அது அவர் பேர்னா வாட்டர் மில்லனை இது பண்ணாங்கன்னா அவர் அந்த ராஜா கேரக்டர்ல இவங்கள நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் வாண்டடா போய் இந்த இது தப்பா செய்யலாம், இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு அது இதுன்னு அடிக்கடி போய் சொல்லவும் தான் அவங்க வெறுப்பாயி அந்த மாதிரி அங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இனிமேல் இவர் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி லவ் பண்ற கேரக்டர்லாம் கொடுக்காதீங்க. அவங்க பெருசா தப்பு சொல்லல, இந்த மாதிரி லவ் பண்ற கேரக்டர்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அரோரா அந்த மாதிரி சொன்னாங்க. மற்றபடி அவங்க வேற யார்ட்டையும் இது பண்ண போறதுல தான் எனக்கு தோணுது. நீ இவங்க அவங்க பேர் என்ன, பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்காங்கல்ல ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க, கெமி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கானுக்குட்டின்னு சொல்லி அவரை எதுவும் இது பண்ணிடாம இருக்கணும், எனக்கு அந்த ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ற அளவுக்கு அவங்க இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எப்பயுமே கொஞ்சம் ஜோவியலா தான் இது பண்றாங்க. அது மட்டுமாங்க சொன்னாங்க. கானுக்குட்டி கல்யாணம் ஆகலன்னா நான் வந்து லவ் பண்ணிருப்பேன் அப்படிலாம் வர பேசினாங்க. இல்ல அதான் சொல்றேன், அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி டைப் தான், அதாவது ஜோவியா. அப்புறம் வந்து அதுதான் அது ஒரு மாதிரி போற மாதிரி இருக்கு, அதுதான் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு கம்ருதீன் கான்வர்சேஷன்ல மண்டேல கம்ருதீன் என்ன பண்ணான்னு மட்டும் நான் சொல்றேன். அவனுக்கு பார்வதி கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன், பார்வதி கூட இருக்கிற பாண்டு வேற. அரோரா கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன், அரோரா கிட்ட இருக்கிற பாண்டு வேற. பார்வதி கிட்ட வந்து மோர் பர்சனல், மோர் கேம் வைஸ். ஏன்னா பார்வதி வந்து கேம் வைஸ் தான் நிறைய பேசுவாங்க, இவங்களை பத்தி அவங்கள பத்தி. அரோரா கிட்ட வேற, ஃபுல்லா ஃபன்னு.
அவங்களோட வேர்ல்டே வேற. சோ அவருக்கு வந்து ரெண்டு பாண்டுமே அவருக்கு டிஃபரன்ஸ். அவரே வந்து அரோரா கிட்டயும் சொல்லியிருக்காரு, எனக்கு உன் கூட இருக்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் உன் கூட இருந்தாதான் மோர் ஃபன்னா இருக்கேன், எனக்கு இந்த வருஷம் தான் பிடிச்சிருக்கு. அரோரா கிட்டயும் சொல்லியிருக்காரு, பார்வதி கிட்டயும் சொல்லியிருக்காரு, எனக்கு அவ கூட இருக்கும் போதுதான் நான் ரொம்ப ஃபன்னா இருக்கேன், இது உன் கூட இருக்கும் போது என் கேம் வந்து எனக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பார்வதியால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படி சொல்ற, நீ ஏன் கூட இருக்கும் போது நீ உன் கேம் ஆடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல பார்வதி என்ன பண்றாங்கன்னா, கமருதீன் கிட்ட நீ போய் பேசிக்கோ அவள்கிட்டன்றாங்க. அரோரா கிட்ட வந்து நீ வந்து அவனை என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டேங்கிற மாதிரி அரோராவை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எனி டைம் எல்லா டாஸ்க்லயும் நோண்டுறாங்க. சோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இவன்கிட்ட பேசினா இவ என்கிட்ட இப்படியேதான் பண்ணிட்டு இருப்பாளா, சரி அப்ப அவன்கிட்ட நான் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்க கட் பண்றேன்றாங்க. அது இவனுக்கு பிடிக்கல. இப்ப நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ற, அவ்வளவுதானா, நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவேன்னா நான் வந்து உன்னை கண்டஸ்டன்டா ட்ரீட் பண்ணுவேன், நான் இதெல்லாம் சொல்லுவேன்றான்ல. சொல்லட்டும். அவன் வந்து அந்த ஃபங்கஸ் இருக்கான்னு கேட்டப்போ நீ இன்னும் குக்கிங் டீம்ல இல்லைன்னு சொல்ற வரைக்கும் ஓகே, பிரவீன் போனதுக்கு நீதான் ரீசனு, துஷார் போனதுக்கு ரீசனா ஆமா நானே ஒத்துக்கிறேன், ரெண்டு பேரோட கேமும் அஃபெக்ட் ஆச்சு. துஷார் வந்து போயிட்டான், அவன் வந்து ஸ்டே பண்ணிட்டான். அந்த வீக் அவன் நாமினேஷன்ல இல்ல, சோ ஸ்டே பண்ணிட்டா, அது வேற விஷயம். ஆனா துஷார் போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அரோரா தான். ஆனா பிரவீன் போனதுக்குலாம் அரோரா ரீசன் கிடையாது. பிரவீன் அந்த வீக் நாமினேட் ஆயிட்டாரு, அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கு சேனல் தான் ரீசனே தவிர அரோரா ரீசன் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஓட்டும் அவர் நல்லா பிளே பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு ஓட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. சோ அது பிரவீன சொன்னது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது ரொம்ப பர்சனலா போயிட்டு இன்னர் வேர் வச்சு பேசினதெல்லாம் தப்பு. அங்கேயே அவங்க உஷாராகுறாங்க, ஆஹா இவன் வந்து நம்ம வேணான்னு சொன்னா இவன் இவ்வளவு தூரம் நம்மளை டிக் பண்றான், இன்னும் நம்மள டிக் பண்ணுவான். ஏன்னா என்னோட பர்சனல் ஒரு அளவுக்கு மேல அவன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க போது அவன்கிட்ட போயிட்டு என்னால டைரக்டா சண்டை போட முடியாது, அவன் என்னை இன்னும் பர்சனலா கிளற ஆரம்பிப்பான்ற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க போய் பிக் பாஸ்ட பேசிட்டு வந்த உடனே அவனைதான் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவனை சமாதானப்படுத்திடுவாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ துஷார் பத்தி பேசினாலும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், ரொம்ப பர்சனலா போகாது. அவங்க வந்து என்ஷூரும் கொடுக்குறாங்க, ஓன் பர்சனலையும் நான் ஆதரிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்க பாரு நானும் சொல்லல நீயும் சொல்லாத, அதை இன்டைரக்டா சொல்றதுதான் அது. நானும் உன்னை பத்தி நீ என்கிட்ட நிறைய பர்சனலா ஷேர் பண்ணிருக்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு டீல் மாதிரி, நானும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாயரா அவன் வந்து நின்னுட்டு திரும்பவும் அவன் டிக் பண்றான். நீ வந்து துஷார் கிட்ட நீயும் மைக் இல்லாம அவனை சொன்னா அவன் உடனே நான் பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டான், அரோராவும் பண்ணிருக்கா அவளைதான் இழுக்கிறான். சோ அவளும் பாத்துட்டே இருக்கா. லாயர் இதுலயும் வந்துட்டு கொஞ்சம் பேசதான் செஞ்சான். அவன் வந்து அதுல வந்து அவ சொன்னது, அவன் வந்து பவுண்டரி செட் பண்ணுவான், அப்புறம் திருப்பியும் பார்வதி கூட சண்டைனா எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன ரொம்ப க்ளோஸா பழகுவான் அப்படின்ற மாதிரி சொன்னது அவனுக்கு பிடிக்கல. அதை வச்சுட்டு அவன் வந்து திரும்பவும் இது பண்றான். அப்பதான் ஆஹ் இல்ல இப்பவும் அவங்க கமருதீனை நம்புறாங்கல்ல, நானும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்ல மாட்டேன்ட்டு அவங்க எப்படி நம்புறாங்க? நம்பல. அவங்க வந்து அவன்கிட்ட வந்து சொல்லாதன்னு சொல்றது கேக்குறாங்க, நீ வந்து சொல்லிடாத அப்படின்றத அவங்க இப்படி சொல்றாங்க. அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. அவனை வந்து இவங்களால என்ன சொல்றது, பார்வதி மாதிரி அடிச்சு இங்க பாரு நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. கமருதீன் அப்படி பண்ணாலும் கேட்க மாட்டான், இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவான். சோ அவன் கால்ல டைரக்டா விழுந்துடுறாங்க, இங்கே பாரு பண்ணிடாத, தயவு செஞ்சு பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அவங்க கால்ல விழுந்ததாதான் நான் பாக்குறேன் இத. அதுக்கப்புறம் தான் திவ்யாவும் கனியும் அந்த சோஃபால உட்காந்துருக்கும் போது கேக்குறாங்க, ஏமா கால்ல தான் அவன் அவ்வளவு பேசியிருக்கான், அவன் இன்னர் வேற அளவுக்கு பேசியிருக்கான், திருப்பியும் நீ பிக் கன்ஃபெஷன் உள்ள போயிட்டு வந்த உடனே அவனைதான் நீ கூப்பிடுற அப்படின்னும் போதுதான் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க நான் வந்து அவனை ஒரு ஃப்ரெண்டா பார்த்து நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப அவன் ஒரு சண்டைன்னு வரும்போது அவன் என்ன பர்சனலா தான் என்ன அட்டாக் பண்ணுவேன்னு நிக்கிறான். அதை வந்து அவங்க ஒரு மெட்டஃபரா தான் சொன்னாங்களே தவிர, ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா ஆசிட் ஊத்துற மாதிரி பண்ணன்னு ஒரு மெட்டஃபரா தான் சொன்னாங்களே தவிர கமருதீன் அப்படின்னு சொல்லல. வெளியே அந்த மாதிரி டெஸ்பரேட்டா சில ஆளுங்க இருப்பாங்க, நீ பேசலன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன், நீ பேசலன்னா நான் இது பண்ணிக்குவேன் அது பண்ணிக்குவேன் டெஸ்பரேட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி கமருதீன் பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா திவ்யாட்டையும் பர்சனலா தான் அவன் பேசுறான். ஆதிரையும் என்ன சொல்றான், உன்னை பத்தி நான் சொல்லவா, உன்னை பத்தி சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் பர்சனலா அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள்ட்ட அவன் என்ன மாதிரி சண்டை போடுறான்னா பர்சனலா தான் சண்டை போடுறேன்னு நிக்கிறான். அவன் வந்து எஃப்ஜே அன்னைக்கு எதிர்னானே, எஃப்ஜேட்ட எவ்வளவு நேரம் அவன் சண்டை போட்டான், கொஞ்ச நேரத்துக்கு மேல
அவன் வந்து இதா காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். ஆனா பொண்ணுங்கன்னு வரும்போது அவன் 2 ஜென்ஸ்டே ஸ்டெப் பேசிக்கா ஜென்ஸ்டே சண்டை போட மாட்டான் அவரு. அவன் பொண்ணுங்கள்ட்டன்னு வரும்போது ஒரு ஒரு 10x தான் அவன் போய் பேசுறேங்கிறான். 2வது பர்சனலா தான் பேசுறேங்கிறான். அந்த வீட்ல நடக்கிறத தாண்டி அவங்கள வந்து அந்த இன்னர் வேர்லாம் அந்த அவங்க வந்து கம்மல் கேக்குறாங்க. கம்மலை கொடுத்துட்டு விட்டுருக்கலாம். இன்னர் வேற அளவுக்கு ஏன் போகணும்? இப்ப அங்க கான்வர்சேஷன் அரோரா வளர்த்தாங்கன்னா அது இன்னும் பெருசா போகும். அவங்களுக்கு வந்து அது வேணாம். அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு 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 ஃப்ரெண்டுன்னு நான் உன்னை நினைச்சிருக்கேன். இது ரொம்ப போச்சுன்னா உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம்ன்ற மாதிரிதான் சொல்றாங்க. இங்க இருக்க சில பேர் வந்து அவங்க கார்டு தூக்குறாங்க, அப்பப்ப ஒரு கார்டு தூக்குறாங்க அப்படின்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ வினோத்துமே அரோராக்கு அகேன்ஸ்டா டைரக்டாவும் நிறைய விஷயம் பண்றாரு, இன்டைரக்டாவும் நிறைய விஷயம் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து போய் கேட்கறது கிடையாது, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க. பெட்ரூம்ல வச்சு அரோராவை திட்டுறாரு. பெட்ரூம் கிளீனா இல்லைன்னு சொன்னதே அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் சொல்லவே இல்லையே அப்படிங்குது. நீதான் சொன்னன்னு கமருதீன்கிட்ட கோர்த்து விடுறாரு. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லிவிங் ஹால்ல என்ன பண்றாரு, கையையும் காலையும் கட்டி போட்டு அந்த பொண்ணை இது பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த சண்டைய அந்த பொண்ணு வந்து அடுத்த கான்வர்சேஷன்ல கொண்டு வரல. அது எங்க அத வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப இங்கேயும் நிறைய பேர் அரோராக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா அப்படின்னு போஸ்ட் போட்டாங்க. அப்பதான் அவ்வளவு பேசியிருக்கான். உடனே போய் தனியுமே அதுதான் கேக்குறாங்க. ஏங்க உங்களை அவ்வளவு பேசியிருக்கான், திரும்பியும் நீங்க போய் பேசுறீங்களேங்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, இங்க பாருங்க நான் பேசினேன்னா அதுக்கு ரீசன் இதுதான். எனக்கு அவனை வந்து எனிமியா வச்சிருந்தேன்னா அவன் என்ன வந்து கேம் ஆடவே விட மாட்டான். என்னை ரொம்ப போக் பண்ணிட்டே இருப்பான், என்னை ரொம்ப பிரிக் பண்ணிட்டே இருப்பான். எனக்கு அது வேணாம். நான் இங்க பீஸ்ஃபுல்லா கேம் ஆடணும் அப்படின்னா அவனை நான் சமாதானப்படுத்திடணும். நான் அவன் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னா அவன் சமாதானம் ஆயிடுறான்னா நான் அந்த அஷூரன்ஸ் அவனுக்கு கொடுத்துடுறேன். நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், அவன் பாட்டுக்கு அவன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு அவங்க அந்த கான்வர்சேஷனை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேனே தவிர அவங்க கார்டு எடுத்தாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கல. அவங்க சொன்ன மாதிரிதான் அவன் அடுத்த கான்வர்சேஷன் பண்ணான். விக்ரம் கிட்ட போயிட்டு அவங்க FW மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பதான் சொல்றாங்க. பார்வதி பத்தியுமே அவன் என்கிட்ட என்னென்னமோ சொன்னா, நான் அதெல்லாம் வெளியே போய் சொன்னா பார்வதி அருவாள் எடுத்துட்டு வருவா வெட்டுறதுக்குன்னு சொல்லி வாய மூடுறாங்க. அவங்க விக்ரம்கிட்ட வந்து சேம் கான்வர்சேஷன், அரோரா இப்படியா அப்படி சொல்றா, அந்த மாதிரி எனக்கு தெரியல, அவ வந்து FW மாதிரி ட்ரை பண்றா வைக்கிறான்ற மாதிரி சேம் கேரக்டர் டேமேஜ் தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அரோரா வந்து ஆசிட் அடிப்பான்னு சொன்னது தப்புன்னா கம்ருதீன் போயிட்டு விக்ரம் கிட்ட அவன் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்றான்னு சொன்னதும் தப்பு. விக்ரம்னா அந்த இடத்துல வேணாங்க, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப தப்பா போகுது, பிளீஸ் இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட வைக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாரே தவிர அவர் என்கரேஜ் பண்ணியிருந்தாருன்னா இவன் இன்னும் அந்த பொண்ணு மேல நிறைய சாக்கடையை அள்ளி தெளிச்சிருப்பான். இது உண்மையா இல்லையா? யாராவது ஒத்துக்கிறீங்கன்னா அதை மட்டும் சொல்லுங்க. இன்ஸ்டா அததான் நாங்க சொல்றோம். இல்ல சூப்பர் தான், எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா தான் அததான் இருந்தது. நான் சொல்றேன். கமருதீனோட ஆக்டிவிட்டிஸோ அவர் சண்டை போட்டதோ அவர் பேசினதோ யாருமே வந்து கரெக்ட்னு சொல்லவே முடியாது. நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். கமருதீன் ஆசிட் ஊத்துவான்னு அவங்க சொல்லல. அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் தான் சொன்னாங்க அவங்க. ஓகே. ஆனா எனக்கு என்னோட பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ பீக்ல சண்டை போட்டீங்க. அவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமா எவ்வளவோ பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணி அழுதுட்டு வந்தீங்க. வந்தோனே ஒரு பேசுனீங்க, சமாதானப்படுத்துனீங்க, எல்லாம் ஓகே. தென் அந்த சமாதானம் அங்கேயே நின்னு இருந்தா ஓகே. அதுக்கப்புறம் தேர் வாஸ் ஒரு 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 க்ளோஸ்னஸ், ஒரு இது, ஒரு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ஒரு 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 செக்ஷன் இருந்தது அதுல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாரி கட்டிட்டு வருவாங்கலாம், இன்னும் அப்ப வந்து இருந்தது. ஏன் அத பண்ணணும்? நீங்க வந்து அந்த சமாதானப்படுத்தி, நீனும் என் ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஒரு எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. நீனும் எனக்கு ஃப்ரெண்டு, நானும் உனக்கு ஃப்ரெண்டு. நம்ம இப்படியே பேசிக்கலாம்னு விட்டுட்டு போலாம்ல. அந்த அடுத்த ஃப்ளர்ட் பண்றாங்க பாருங்களேன், அங்க தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நீ ஃப்ளர்ட் பண்ற, அப்புறம் அவன் திருப்பி க்ளோஸ் ஆறான். திருப்பி நீ ஏதாவது ஒண்ணு வருது. கம்ருதீன் பேசுறது இல்ல, இவங்களுமே போய் பேசுறாங்க. இவனை பத்தி எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க. இவங்க அதனாலதான் நான் வச்சுக்கிறேன், எல்லாமே சொல்றாங்க. அவனும் பேசுறான், இவனும் பேசுறான், அந்த வீட்ல எல்லாருமே பேசுறாங்க. பட் எனக்கு அந்த அவங்க பண்ணதுல எனக்கு அதுதான். அவங்க இப்ப பாயிண்டா தான் பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஃப்ரெண்ட் அந்த லெவல்ல நீ இங்க இருந்துக்கும் நான் இங்க இருந்துக்கிறேன் அந்த மாதிரி வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து திருப்பி திருப்பி அதுதான் அரோரா. இப்போ கம்ருதீன் எப்படி அந்த மாதிரியோ அரோராவால அந்த க்ளோஸ்னஸ் இல்லாம இருக்க முடியாது. நான் பார்த்தேன் இந்த 70 நாள்ல
அதுதான் அரோரா. அவங்களால அங்க நின்னு இங்க நின்னு பேச முடியாது. அது அவங்களால மாத்திக்கவே முடியாது. யாரு என்ன சொன்னாலும் அவங்க திரும்ப போய் எக்ஸாக்ட்லி. ஒட்டதான் செய்வாங்க. அது அவங்களோட கேரக்டர். இன்னொன்னு நீங்க அத சொன்னீங்க. யாராலையும் திருத்த முடியாதுன்னு யா சொல்லலாம். யா திருத்த யா முடியாது. அது எக்ஸாக்ட்லி. அவங்களோட அதுதான் நேச்சரா பிரச்சனைன்னு சொல்றோம். மாறிடுச்சு. இன்னொன்னு சொன்னீங்க. அவன் பேச வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. இவன் தான் பேச மாட்டியா அவன் சண்டேல அவங்கள அந்த பாத்ரூம்ல கேட்பான். "நீ தானே பேச மாட்டியான்னு எழுதி காட்டுனேன்னு." அப்ப அவங்களும் அததான் பண்றாங்கங்கிற மாரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சோ இங்க 2 பேருமே அப்படிதான் இருக்காங்க. கம்ருதீனோட வேர்டிங், அவரு அவரு திங்க் பண்ணாம அந்த பேசுற பேச்சுக்கள், அதுதான் நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். எ எ எ கம்ருதீன், எஃப்ஜே நானும் 2 கேட்டுட்டு தான் பேருமே இருந்தேன். இட் வாஸ் சோ பேடுங்கிறது தான் இப்ப ஜெனரலா சொல்றோம். எஃப்ஜேக்குமே இல்ல கேர்ள்ஸ் மேட்டர்ல ப்ராப்ளம் ஹனியோட இருக்கு. எஃப்ஜே பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபீலிங் கன்சிடர் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எது? கனியோட பேசும்போது அரோரா சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் அவர்ட்ட இருந்து நான் தள்ளி வர மாட்டேங்கிறேன்னு. 2வது அதுதான் பிளட்டானிக்னு சொல்றோம். 100% ஒரு நிமிஷம். பிளட்டானிக்னு அவ்ளோ தெளிவா சொன்ன பிறகும், கமருதீன் போய் என்ன சொல்றாரு? அவளுக்கு என் மேல ஃபீலிங் இருக்கு. அவளுக்கு என் மேல ஃபீலிங் இருக்கு. அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க அது அவளுமே பார்வதியும் தானே அவ்ளோ சொன்னா. தெளிவா இல்ல, சொன்னதுக்கு இல்ல. அப்புறம் அவளும் அவளுமே சொல்லியிருக்கா. சொன்னா. அவளும் சொல்லியிருக்கா. ஆக்சுவலி பிளட்டானிக்ன்ற வார்த்தைக்கு மீனிங் கூட நான் இன்ஸ்டாலேருந்து எடுத்து போட்டேன். ஆனா, அதுல ஒரு விஷயத்த கூட அரோரா ஃபாலோ பண்ணல. அந்த வார்த்தைய மீனிங் வேணா இருக்கே தவிர, சத்தியப்படிக்கு அந்த பொண்ணு அத ஃபாலோ பண்ணல. அது என்ன சொல்லுச்சுன்னா, கம்ருதீன் மேல எனக்கு ஃபீலிங் இருக்கு. அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்படி இப்படின்ட்டு லாஸ்ட் வீக் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாரி போச்சு பார்த்தீங்களா? அதுல அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். அரோரா சொல்லியிருக்கும். கம்ருதீன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இவங்க 3 பேர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவன் கூட விளையாடுறாய்ங்க. இவன் என்ன பண்றான்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இவன் உட்காந்துருக்கான். ஏதோ எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த 3யும் பார்க்கும்போது. இல்ல இத கமருதீன் ஸ்டாண்ட் எடுக்கலான்னா, ஒண்ணு அரோரா பக்கம் மொத்தமா இழுக்கிறதுக்கு பார்வதி பண்ணாங்க. மொத்தமா வந்துட்டா. இப்ப போயி சும்மா எதர்ச்சியா போய் பேசுனாலும் பார்வதி கோவிச்சுக்கிறா. இது அப்ப வியானாவ வெளியில வா! உன்னைய கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் அந்த கலாய்ப்பாங்கல்ல, அது மாரி சொன்னதுக்கு இந்த அம்மா கோவப்படுது பொண்டாட்டி மாரி. இதெல்லாம் நெனச்சேன். இந்த கொடுமையெல்லாம் நான் ஏன்டா இதா லைவ்ல பார்க்கணும்னு நெனச்சேன் நானு. நடந்துச்சுங்க. பெட்ரூம்ல வியானா பேசும்போது பார்வதி ரியாக்ஷன். நான் கேட்டேன். நான் ஆமாமா எனக்கு பார்த்தேன். சிரிப்பு வந்துச்சு. நம்ம இந்த வீட்ல ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டு, "இல்லம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்." அத கம்முறுதுன்னு சொல்றான் பார்வதி கிட்ட. "டேய்! அவ என்னடா நெனச்சுக்கிருக்க நீ? வீட்டுக்கு கேம் விளையாட போனா என்னென்னடா பண்ணிக்கிருக்கீங்க வீட்டுக்குள்ளன்ற" மாரி இருந்துச்சு எனக்கு. எல்லாமே தானே பண்றாங்க. ஆதிரை பண்ணது, எஃப்ஜே ஆதிரை பேசினதெல்லாம் கேட்டீங்கன்னா, ஓகே இது என்ன ஷோவா? கேம் ஷோவா? இல்ல என்னதான் நடக்குதுங்கிற மாரி தானே இருக்கு. அதுதானே கன்ஃப்யூஸ்ட் ஆயி இருக்கும். இது கேம் ஷோவா? இல்ல என்ன என்ன பண்றீங்க?